இந்த சார்ஜஸ்லாம் வந்து நார்மலாக வந்து பேங்கிங் செக்டாரில் வந்து தெரியாத இருக்கிறதுக்கு மெயின் ரீசனே என்னன்னா முன்னாடியெல்லாம் ஒரு பீரியடில் 20 இயர்ஸ் பேக் அவங்கலாம் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போய் மாதம் மாதம் போய் எடுப்பாங்க. அப்போ தெரியும் எவ்வளோ டெபிட் பண்ணியிருக்காங்க அமௌண்ட் தெரியும். ஸோ அதனால கொஸ்டின் கேட்பாங்க பழைய ஜென்ரேஷன் ஆளுங்கள்லாம். இப்போ நியூ ஜென்ரேஷன் எல்லாருமே ஆப் யூஸ் பண்ணுறதுனால லைக் எக்ஸாம்பிள் பேடிஎம், ஃபோன்பே, ஜிபே வேரியஸ் ஆப் வரனால அவங்களுக்கு என்ன அமௌண்ட் டெபிட் பண்ணியிருக்காங்கங்கிற மெசேஜ் போனால் கூட அவங்க யாரும் அதை பாதர் பண்ணுற மாதிரி இல்லை. யாரும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எடுத்து பார்க்குறதும் கிடையாது. ஸோ எக்ஸாம்பிள் ஒரு பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபோலியோ சார்ஜஸ், எஸ்எம்எஸ் சார்ஜஸ், மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு சார்ஜஸ், வேரிய செக்டாரில் சார்ஜஸ் டெபிட் பண்ணினே இருக்கிறாங்க. டெபிட் பண்ணினே இருக்கும்போது என்ன ஆயிருதுன்னா நம்மளுக்கு தெரியாமல் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய அமௌண்ட் போகிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. எண்ட் ஆஃப் த டே யாருமே 1 இயர் ரன் பண்ணி ஸ்டேட்மெண்ட் ஈவன் தோ ஐடி கொடுக்குறவங்க கூட அதை பார்க்கறதுக்கு யாருக்குமே டைம் கிடையாது. பிகாஸ் ஆஃப் ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு டிரான்சாக்ஷனே பார்த்தீங்கன்னா 6 பேஜ் 8 பேஜ் வரும் ஒரு நார்மல் பர்சனுக்கு. ஏன் பிஸ்னஸ் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா பாதி பேர் ஜிபே தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆயிருதுன்னா ஆட்டோமேட்டிக்கலாக ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பேஜ் நிறையா இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுக்கும் டைம் இல்லை, அதை பார்க்குறதுக்கும் டைம் இல்லை. ஸோ பேங்கிங் செக்டாரில் என்ன பண்ணலான்னா என்னுடைய கருத்து வந்து மந்த் ஆன் மந்த்து ஒரு மினி ஸ்டேட்மெண்ட் மாதிரி என்ன டெபிட் பண்ணியிருக்கோமோ அந்த பர்டிகுலர் இதை மாத்திரம் ஒரு கஸ்டமர்ஸுக்கு வாட்ஸ்அப்லேயோ இமெயில்லையோ இல்லை பேங்கிங் வரும்போது அந்த கஸ்டமருக்கு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கலாம். அப்போ ஒரு கஸ்டமர்ஸ்க்கு அவேர்னஸ் கண்டிப்பாக இருக்கும், இவ்வளோ டெபிட் ஆயிருக்குன்னு தெரியும். ஸோ இதை வந்து பேங்கிங் செக்டாரில் பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இதில் பெனிஃபிட் இருக்கிறனால கஸ்டமர்ஸ்க்கு தெரியப்படுத்த மாட்டாங்க. ஸோ பப்ளிக்கும் யாரும் பாதர் பண்ணுற மாதிரி தெரியல. தான் மெயின் பிரச்சனையாக இருக்குது.